ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மொழி சீரியல் தாங்க. மொழி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கதிரேசனுடைய பொண்ணை வந்து கடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுடர் வந்து புது யோசனையை வந்து கொடுக்குறாங்க. அப்படி வந்து யார் வந்து கதிரேசனுடைய பொண்ணு வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நிஷா மட்டும்தான் இப்போ வந்து உயிரோடு வந்து இருக்காங்க. அப்போ வந்து யார் வந்து உயிரோடு இருக்காங்க? ஒருவேளை வந்து ரேணுகாவே வந்து உயிரோடு இருக்காங்களா, இல்லை பழைய ரேணுகா வந்து இருக்காங்களா, அவங்க வந்து இறக்கலையா, இல்லை வந்து இறந்துட்டாங்களா, என்ன அப்படிங்கிறது வந்து ஒரே வந்து குழப்பமாக இருக்கே. இந்த சுடரை வந்து வச்சுக்கிட்டு எப்படி பார்த்தாலே வந்து மாட்டவே மாட்டேன்றாங்க. எந்த ஒரு ஸ்கெட்ச்லேயுமே வந்து மாட்டாமல் எப்படி இவ்வளோ வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து இவங்க வந்து தப்பிச்சு வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரியல எனக்கு. அதுவே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. மல்லிக்குமே வந்து அதுதாங்க வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எப்படா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து தெளிவாக வந்து பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்து இவங்க வந்து மாட்ட மாட்டேன்றாங்களே. இவங்க வந்து ஏதோ வந்து நம்ம கிட்டேருந்து வந்து எதிர்பார்க்குறாங்க, இல்லை நம்ம ஃபேமிலியிலேருந்து வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வருது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலாம், பொறுத்து இருந்து பார்க்கலாம். இவங்க வந்து ஹாஸ்பிட்டலுடைய மூவ் வந்து பார்ப்போம். ஹாஸ்பிட்டலெல்லாம் வந்து எப்படி இருக்காங்க, வீட்டில் வந்து எப்படி இருக்காங்க, எல்லாத்தையுமே வந்து பார்த்தா தான் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்க முடியும், தெரிய வரும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, கதிரேசன் இருந்துட்டு டாக்டரெல்லாம் வந்து பார்த்து முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து வெளியே வந்து வந்துட்டுருக்காங்க. முன்னாடியே வந்து 2 பேர் வந்து வந்துட்டாங்க. மல்லியும் வந்து வந்துட்டாங்க, ரேணுகாவும் வந்து வந்துட்டு வந்து வெளியே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க காருக்கு வந்து போகிறதுக்காக. உள்ளே வந்து மெடிசன் வந்து வாங்கிட்டு வரோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசனும் வந்து உள்ளே வந்து போயிட்டாருங்க. ஸோ உள்ளே வந்து போயிட்டு வந்து வெளியே வந்து வந்துட்டுருக்காரு. அவருக்கு வந்து வர வர ஒரு ஷாக், என்ன இது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஷாக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி வந்து ஷாக் வந்து கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏதோ வந்து ஒரு அசம்பாவிதம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசனுக்கு வந்து கண் முன்னாடி வந்து தெரியுதுங்க. கதிரேசனுடைய கண் முன்னாடியே வந்து நடந்தால் தான் அது மாதிரியான ஒரு ஷாக் வந்து கொடுப்பாரு. என்னடா இது பக்குன்னு வந்து தூக்கி வாரி போடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஷாக்கா, இல்லை என்னென்ன ஒன்றும் சரியாக வந்து நமக்கு வந்து புரியல. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்து கும்பலாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேணுகாவும் 2 பேரையுமே வந்து கடத்துறதுக்கான ஒரு முயற்சியை வந்து பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து பிளான் போட்டது வந்து பார்த்திங்கன்னா, ரேணுகாவை மட்டும்தான் வந்து நான் வந்து என்னை வந்து மறுபடியும் வந்து நீங்கள் வந்து கடத்துங்க. ஸோ கடத்திட்டு இப்படி வந்து மிரட்டினா வந்து அவர் வந்து பணத்தை ஏதாச்சும் வந்து கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள் அப்படின்ட்டு சுடரே வந்து ஏற்கனவே வந்து ஐடியா வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ரேணுகாவாக நடிக்க போகிறதும் சுடர் தான் ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய வரும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய குழப்பத்தவே உண்டாக்கிட்டாங்க. என்னடா இது, எந்த பக்கம் போனாலே இந்த சுடர் வந்து மாட்டவே மாட்டேன்றா, இவளுக்கு அப்படியாப்பட்ட சக்தி வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. எங்கே பார்த்தாலே வந்து அவளுக்கு வந்து ஆளுங்க வந்து வச்சுருக்காங்க. ஏற்கனவே வந்து விஜயை வந்து ஆக்சிடெண்ட் வந்து பண்ண பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கதிரேசனுடைய சொத்தெல்லாம் வந்து ஆட்டிய போடுறதுக்கு வந்து பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, விஜயவே வந்து மல்லிக்கிட்டேருந்து வந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ரேணுகாவுக்கு வந்து ஒரு யோசனை வந்து வந்திருக்குங்க. ரேணுகா என்கிற சுடருக்கு வந்து யோசனை வந்து வந்திருக்கு. இப்போ வந்து எதுக்காக வந்து ரேணுகாவை வந்து கதிரேசனுடைய பொண்ணாக வந்து கடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இப்போ வந்து ரேணுகாவாக வந்து மாறிடுறேன், எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது, ரேணுகாவாக வந்து மாறிட்டேன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை வந்து எப்படியாச்சும் வந்து கொஞ்ச நாளில் வந்து நீங்கள் வந்து காப்பாற்றிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அவருடைய பொண்ணாகவே வந்து இருக்கேன். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சொத்து, பணம், நகை எல்லாமே வந்து பெனிஃபிட்டாக வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, விஜயோட அன்புமே வந்து எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து அன்பு கொடுக்கும்போது நான் வந்து எதுக்காக வந்து அதை வந்து வேஸ்ட் பண்ணணும், கண்டிப்பாக வந்து நான் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுடரோட மனசில் வந்து யோசனை வந்து வந்திருக்குமா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தாங்க இருக்குது. அப்படி மட்டும் வந்து வந்துச்சு எண்ணம், அவளை வந்து அதோடு வந்து குழி தோண்டி வந்து புதைச்சிடணுங்க. அந்த மாதிரியான ஒரு கோபங்கள் வந்து எங்களுக்குள்ளே வந்து உண்டாகுது. ஆக்ரோஷமான ஒரு வார்த்தைகள்லாம் வந்து வெளியே வந்துருங்க. மல்லி அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கே வந்து அர்த்தம் இல்லாமல் வந்து போயிடுமா, இல்லை மல்லி வந்து கடைசி வரையும் வந்து அந்த வீட்டுக்கு வந்து வேலைக்காரியாக தான் வந்து இருப்பாங்களா அப்படிங்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு உறுத்தலாகவும் வருத்தமாகவும் வந்து இருக்குது. அந்த வருத்தத்துக்கு, அந்த உறுத்தலுக்கு எல்லாம் வந்து யார் வந்து காரணம்? இந்த சுடர் தான். இந்த சுடர் வந்து என்றைக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து காலடியை வந்து எடுத்து வந்து வச்சாங்களோ அன்னிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை. சரி, ஓகே, இந்த ரகுவாச்சும் வந்து கீ வந்து கொடுக்கலல்ல, அவளை வந்து பிளான்லேருந்து வந்து தூக்கி போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தரை வந்து செட் பண்ணி நீ வந்து வேறு ஏதாச்சும் வந்து பண்ணியிருக்கலாம். இல்லை, இவள் வந்து ரேணுகா இல்லை, இவள் வந்து நல்லா மனநிலையாக தான் வந்து இருக்கா, இவள் வந்து எப்படி வந்து மனநிலை வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்து இவளை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிட்டை வந்து போட்டு மாற்றி விட்டுட்டு இவர் பாட்டுக்கு வந்து சைலண்ட்டாக வந்து போயிட்டு இருந்திருந்தால் ஒன்றும் பிரச்சனையே வந்து இருந்திருக்காது. கண்டிப்பாக வந்து
அப்படி வந்து சொல்லாமல் அவகிட்டயே வந்து போயிட்டு இவர் வந்து சாவி வந்து எங்கே இருக்குது, என்கிட்ட வந்து ஏமாற்றணும்னு நினச்சா உன்னை வந்து கொன்றுவேண்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டிக்கிட்டு வந்து இருக்காரு. அப்படி வந்து மிரட்டினா வந்து என்ன பண்ண முடியும்? அவள் வந்து சாவி வந்து அதில் தான் வந்து வச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறா. அப்படி இருக்கும்போது வந்து எப்படி வந்து சாவி வந்து கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு குழப்பமாக தான் இருக்கும். இந்த சாவி வந்து எங்கே, அந்த சாவி வந்து நான் வந்து வீட்டில் வந்து அங்கே வந்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து போய் தேடினாருன்னா அப்போது சாவி வந்து எடுத்தது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிரச்சனை வந்து உண்டாகும். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து சாவி வந்து எடுத்தது வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்றைக்கும் வந்து திக்கில் மாதிரி வந்து அப்படியே வந்து மனநிலை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒத்துப்பாங்களா, இல்லை வந்து நான் வந்து சாவியே வந்து எடுக்கலை, எனக்கு வந்து சாவினாலே வந்து என்னன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து மறுபடியும் வந்து ஆக்டிங்கை வந்து போட்டுக்கிட்டு அந்த வீட்லேயே வந்து ஐக்கியமாயிடலான்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து பண்ணிகிட்ருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு வந்து இந்த சுடருக்கு தான் வந்து தெரியும். இந்த சுடரை எப்படியாச்சும் வந்து கதையிலேருந்து தூக்குங்க, எங்களுக்கு வந்து பிடிக்கவே இல்லை எப்படியாச்சும் வந்து மாற்றி வந்து தொலைங்க, மல்லிக்கு வந்து ஒரு மாஸ் சீனை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை வந்து தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய், see you, டாடா 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 டாடா.